ஹாய் வேர்ஸ், போன வீடியோவில் சுந்தரரோட மனைவியான பரவியாரை சமாதானப்படுத்துறதுக்காக சிவபெருமான் போனதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். மலைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி தன்னைய ஒரு அர்ச்சகர் போல மாத்திக்கிறாரு சிவபெருமான். கதவை தட்டி கூப்பிடுறாரு. இதை கேட்ட பரவியார், இது அர்ச்சகரோட குரல் மாதிரி இருக்கே, இவர் எதுக்கு இந்நேரத்துக்கு வந்தாரு அப்படின்னு பறவை நாச்சியார் போய் கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்த உடனே சிவபெருமான் மாதிரி இங்க நிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்றபடி நீ நடக்கிறதா இருந்தா இந்த விஷயத்துக்காக இங்க வந்தேன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட பறவையாரும், நீங்க முதல்ல சொல்லுங்க, அதை கேட்டுட்டு முடியுமான்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. நம்பி ஆரூரார் உன் கூட வாழணும்னு நினைக்கிறாரு, நீ ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு. சொல்றது நல்லா இருக்கே. அவரு இங்க இருந்து பிரிஞ்சு போனாரு. பிரிஞ்சு போய் திருவொற்றியூர்ல சங்கிலியார திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவர் கூட நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட சிவபெருமானும், நம்பி செஞ்ச குற்றத்துக்காக எல்லாம் கோவப்படாத, உன் கோவத்தை தணிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறாரு. இதுக்காக நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உங்களுக்கு பெருமை தரக்கூடிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறாங்க. சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாரு. அந்த நேரத்துல நம்பி வந்து கொடுத்துட்டே இருக்காரு. என்ன சிவபெருமான தூது அனுப்பணுமே, என்ன செஞ்சாரோ அநேகமா பிரச்சனையை தீர்த்திருப்பாரு, எப்படி இருந்தாலும் பிரச்சனையை தீர்த்துருவாரு அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு வாசலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சிவபெருமான் எப்போ வருவாருன்னு. அந்த நேரத்துல அங்க சிவபெருமான் வராரு. வந்த உடனே சுந்தரர் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு, அன்னைக்கு என்னைய தடுத்தாள் கொண்டீங்க, இன்னைக்கு பறவையாரோட கோவத்தையும் தணிச்சிட்டீங்களே அப்படின்னு பறவையாரோட கோவத்தை தணிச்சதா நினைச்சு சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட சிவபெருமான், தோழனே, நீ சொன்ன மாதிரி நான் பறவையாரோட வீட்டுக்கு போய் அவரை சமாதானப்படுத்த பார்த்தேன், ஆனா அவ என்னையும் திட்டி அனுப்பிச்சிட்டாப்பா அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சுந்தரரும், உங்களோட கட்டளையா அவ ஏக்க மறுத்துட்டா, நஞ்சா இருந்தீங்க, தேவர்களை காப்பாத்தினீங்க, மூப்பொருத்தையும் எரிச்சிங்க, மூவர்களையும் காப்பாத்தினீங்க, மார்க்கண்டேயனுக்காக காலனியும் எதிர்த்தீங்க, அன்புக்காக நீ அவ்வளவு செஞ்ச, அப்படி இருக்கிறப்ப என்னோட அன்பு குறைவா இருக்கிறனாலதான் நீ திரும்பி வந்துட்டியாப்பா அப்படின்னு சுந்தரர் சிவனை பார்த்து கேட்கிறாரு. மாதிரி அடிமை வேண்டான்னா என்னை எதுக்கு அன்னைக்கு தடுத்தார் கொண்டீங்க, என்னோட துன்பத்தை ஈக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் பறவையார்கிட்ட போய் சமாதானப்படுத்துங்க, இல்லாட்டி நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு. சரி, நீ வருத்தப்படாத, நான் மறுபடியும் பறவையார்கிட்ட போய் அவளை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சிவன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்படி என்னோட பயத்தை நீக்கிறது தானே உங்களோட கருணையே அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு. இதோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.